கருட புராணம் சொல்ற நரகத்தோட உண்மைகளைப் பத்தியும் மரணத்துக்குப் பிறகு நம்ம ஆன்மாவோட பயணம் எப்படி இருக்கும்னோ இப்ப சுருக்கமா பார்க்கலாம். மரணத்துக்கப்புறம் என்ன நடக்கும்னு எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு இந்து மதத்தோட புனித நூல்கள்ல ஒன்றான கருட புராணம் ஒரு தெளிவான பதிலையே கொடுக்குது. இதுல 3 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஆன்மாவோட பயணம். அதாவது உடலை விட்ட ஆன்மா பிரிஞ்சதும் பயங்கர தோற்றமுடைய யமதூதர்கள் அத கூட்டிட்டு போறாங்க. வழியில வைதரணி அப்படின்னு ஒரு நதிய கடக்கணுமா. நம்ம செஞ்ச புண்ணியம்தான் அத கடக்க உதவும். கடைசியா சித்திரகுப்தர் நம்மளோட பாவ புண்ணிய கணக்க வாசிக்க யமதர்மர் தீர்ப்பு கொடுப்பார். ரெண்டாவது, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நரகம் இருக்கு. உதாரணத்துக்கு பெற்றோரை மதிக்காதவங்கள கும்பிபாகம் நரகத்துல கொதிக்கிற எண்ணெயில போடுவாங்கன்னு புராணம் சொல்லுது. பிறரை காயப்படுத்துறவங்கள கூர்மையான இலைகள் கொண்ட அசிப்பத்திர வனம்ங்கிற காட்டுல தண்டிப்பாங்கன்னு புராணம் சொல்லுது. கடைசியா இதோட உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி பயங்கரமான வர்ணனைகள்லாம் நம்மள பயமுறுத்துறதுக்கு இல்ல. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு. அதனால நேர்மையா வாழணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான். சுருக்கமா சொன்னா, கருட புராணம் சும்மா தண்டனைகளை பத்தி மட்டும் பேசல. அது நாம எப்படி வாழணும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு வழிகாட்டி.